கிறிஸ்துக்குள் பிரியமான தேவச்சனமே, இந்த 58வது நாளில் நம்மளை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கி ஒவ்வொரு ஜனத்தையும் நிரப்பி கொண்டிருக்கிறத அடியேன் ஆவியில் உணர முடிகிறது. சத்துருவானவன் வெட்கப்பட்டு நின்று கொண்டிருக்கிறத ஆவியானவர் காட்டிக்கொண்டே இருக்கிறார். அவனால் சில அழிவுகளை கொண்டு வர முடியலை, சில வேதனைகளை கொண்டு வரணும்னு நினச்சான். உங்கள் வாழ்க்கையை அப்படியே டிம் ஆக்கலாம் நினச்சான். எரிந்து பிரகாசிக்கிற உங்கள் வெளிச்சத்தை ஒரு டிம் லைட்டை போல ஆக்கலாம் நினைச்சான். ஆனால் கர்த்தர் உங்களை கைவிடாம அவருடைய முகத்தின் பிரகாசத்தை உங்க மேல வீசிக்கொண்டு இருக்கிறத ஆமென் இந்த நாட்களில் உணர முடியுது. தேவச்சனமே, கர்த்தருடைய முக பிரகாசம் உங்க மேல வீசிக்கொண்டு இருக்குது. இந்த நாட்கள் உங்களுக்கு ஆரோக்கியமான நாட்கள், சுகமான நாட்கள், கர்த்தரோடு உறவாடுகிற நாட்கள். வேதம் சொல்லுகிறது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். 300 வருடங்கள் தேவனோடு சஞ்சரித்த மனிதன். ஆமென், அந்த தேவ மனிதனை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போனாரு. அருமையான தேவச்சனமே, 300 ஆண்டுகள் சஞ்சரித்தாரு. நம்ம எல்லாம் ஒரு 100 நாள் தான் ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள் ஆண்டு சொல்றாரு, இது கடைசி நாட்களா இருக்கிறதுனால, அவருடைய வருகிறதுனால அவர் உங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்க தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும், தேவனோடு நடக்க வேண்டும். சத்ருவானவன் அநேகரை தேவனை விட்டு பிரித்து கொண்டிருக்கிறான். தேவன் மேல் உள்ள அன்பை குறைத்து கொண்டிருக்கிறான். தேவன் மேல உள்ள விசுவாசத்தை குறைத்து கொண்டிருக்கிறான். எரிகிற தீல எண்ணெயை ஊத்துகிறது போல பிரச்சனைகள் மேல பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறான். தேவ கிருபையை மறக்க வைக்கிறான். தேவன் உங்களுக்கு செய்த சில நன்மைகளை மறந்து போக வைக்கிறான். சத்துருவானவன் இடரலின் கற்களை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறான். இது அநேகருக்கு சோதனையின் காலமா இருக்குது. ஆனா ஆண்டவருடைய உத்தரவு வருகிற காலமும் இதுதான். அக்னி ஜுவாலை வருதுன்னா, அக்னி ஜுவாலையில இருந்து உங்களை விடுதலையாக்குறவரும் அதே இடத்துல தான் இருக்கிறாரு. உங்களுக்காக அவர் வந்து கொண்டிருக்கிறாரு. சத்ரு சோதனையை கொண்டு வருகிறானா, ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து, அதை சாதனையா நான் மாற்றுகிறேன். சிங்கக்கபி வருதுன்னு பயப்பட வேண்டாம். சிங்கக்கபியிலிருந்து விடுதலையாக்குகிறவர் உங்களுக்காக இறங்கி வருவார்னு சந்தோஷப்படுங்க. சிறைச்சாலை வந்துட்டுன்னு பயப்பட வேண்டாம். சிறைச்சாலையை ஆட வைக்கிறவர், சிறைச்சாலையில் உள்ள சங்கிலிகளை கலத்துகிறவர் உங்களுக்காக கிரியை செய்வார்னு சந்தோஷப்பட கர்த்தர் சொல்லுகிறாரு. எத்தனை தேவஜன இந்த அருமையான ஆராதனையில எஸ்தரை போல இருக்கிறீங்க. எஸ்தர் சொல்றா, எனக்காக 3 நாள் ஜெபிங்க. ஏன்னா நான் ராஜாவுடைய பிரசனத்துக்குள்ள போகும் பொழுது, ராஜா இருக்கிற ரூமுக்குள்ள போகும் பொழுது பெர்மிஷன் இல்லாம போனா என் கழுத்து வெட்டப்படும். தேவச்சனமே, ஆசீர்வாதம் சொல்லுகிறது சும்மா வராது. ஒரு ராணியா மாறுறது எளிமை கிடையாது. உயிரை பணைய வைத்து உள்ள போனாங்க. அதுதாங்க உபாச ஜபத்தின் மேன்மை. இந்த 100 நாளும் நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களா? அந்த ஜபத்தினுடைய மேன்மையை நீங்க பார்ப்பீங்க. பெரிய பெரிய நபர்கள் கண்ணில் கர்த்தர் தயவு கிடைக்க வைப்பாரு. எத்தனையோ முறை ஃபெயிலியரான இன்டர்வியூல ஒரு சக்சஸ் உண்டாகும். எத்தனையோ திருமண தடை உண்டாயிருக்கலாம். ஆனா கர்த்தர் கிருபை அருளினார்னா அதுல ஒரு திறந்த வாசல், பிசினஸ்ல ஒரு திறந்த வாசல், நீங்க தேவனுக்காக எழும்புகிறதுல ஒரு திறந்த வாசல். நெடுநாள் பிளாக் ஆயிட்டா, நெடுநாள் அடப்பட்டுட்டா பயப்படாதீங்க. பொறுமையா இருந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் தெற்கத்தின் வெள்ளங்களை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறது போல இருக்கும். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் பார்த்தது போல இருக்கும். 38 வருஷமா கட்டப்பட்டிருந்தவன் எழுந்து குதித்து நடந்த பொழுது கர்த்தர் என்ன தெரியுமா செஞ்சிட்டாரு? 38 வருஷம் எனக்கு வீணாயிட்டேன்னு சொல்ல விடாம ஆமென், அதை சொப்பனமா மாத்திட்டாரு. குதித்து எழுந்து நடந்தான். 38 வருஷம் வீணாயிட்டுன்னு அவன் சொல்லல ஒரு நாளும். 38 வருஷம் நான் கட்டப்பட்டிருந்த இயேசு விடுதலை ஆக்கிட்டாருன்னு சொன்னான். எத்தனை பேருக்கு புரியுது? ரொம்ப நாள் பாடா விடுதலை ஆக்கும் பொழுது பெரிய சாட்சியா மாறுகிறது. பெரிய சாட்சி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்ரு இடரலின் கல்ல வைக்கிறானா, தேவ உத்தரவு வருது உங்களுக்காக. ஆண்டவர் சொன்னார், உபத்திரம் கூடும் பொழுது, பிறர் உங்களை நிந்திக்கும் பொழுது மகிழ்ந்து களி கூறுங்க. பரலோகத்துல உங்க பலன் மிகுதியா இருக்கும். துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் வேதம் சொல்லுகிறது. நிந்தனைப்பட்டு துன்பப்பட்டு இருக்கிறீங்களா? This is the signal that you are a Christian. நீங்க ஒரு தேவ ஜனனா, அந்த தேவ ஜனத்தினுடைய அடையாளமே நிந்தை, அவமானம் வரும். சத்ரு சேற்ற வீசுவான். ஆனா தேவன் அதை நற்கந்தகமா மாத்துவாரு. பலவர்ண அங்கே அப்பா கொடுத்தாங்க யோசேப்புக்கு, அதை கிழித்து போட்டது உலகம். ஆமென். ஆனா மகாராஜாவையே தேவன் கொடுத்தார் ஒரு ராஜ வஸ்திரம். அதை யாராலையும் தொட முடியல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாட்கள்ல உங்க உபவாசம் என்ற சாக்கு ஆடையை போட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? துதி என்ற ஆடையை உடுத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? புலம்பல் மேல புலம்பலா இருக்குதா? ஆண்டு சொல்றாரு, சிங்காரம் வரும், மகிமை வரும், அற்புதம் நடக்கும், ஆச்சரியம் நடக்கும்.
உங்களுக்காகவே இறங்கும், உங்களுக்காகவே அது நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி இணைந்து ஆண்டவரை துதிப்போமா? சத்துரு சோதித்திட தெய்வ உத்தரவுடன் வருவான். சத்துரு சோதித்திட தெய்வ உத்தரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆமென். இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, ஓ இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். ஓ சந்தோஷம் என்னில் பொங்குதே. சொல்லுவோம் சந்தோஷம். ஏதோ பணம் கிடைச்சதுனால அல்ல, என் அப்பா என்னை ரட்சித்துட்டாரு, என் வாழ்க்கையை மாத்திட்டாரு. ஓ அந்த விசுவாசம், அந்த அன்பின் சந்தோஷம் எனக்குள்ள பொங்குதுன்னு சொல்லுகிற தேவ ஜனங்கள் ஒவ்வொரு பேரும் அப்பாவை பார்த்து உயர்த்துக்களை. சத்துரு சோதித்துட்ட வருவான், அவன் தேவ உத்தரவு பெற்றுட்டு கூட வரலாம். யோபு சோதிக்கிறதுக்கு வந்தான், ஆனா கர்த்தர் கைவிடல. எத்தனை பேர் சொல்றீங்க? சோதித்திட தெய்வ உத்தரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு. எத்தனை பேர் சொல்றீங்க? சந்தோஷமா சொல்லுங்க. ஆமென். அந்த நல்ல இயேசு எந்தன், ஆமென் ஆமென் ஆமென். இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தம். எல்லாரும் சேர்ந்து சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், ஓ முற்றும் என்னை மாற்றினார். ஓ சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. சந்தோஷம். ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, சந்தோஷம் பொங்கட்டும், சந்தோஷம் பொங்கிட்டும். பொங்கி பொங்கி அந்த சந்தோஷம் நதியாய் புரண்டு வரட்டும். நீங்க இருக்கிற இடத்துல சந்தோஷம் இறங்குது. பணம் கிடைச்சதுனால இல்ல, அற்புதம் நடக்காம கூட இருக்கலாம், ஆனா இயேசு சந்தோஷத்தை பெருக பண்ணுகிறாரு. ஏன் தெரியுமா? சந்தோஷம் வர வர அற்புதம் உடனே நடக்கும். யானை வரும் பின்னை, மணி ஓசை வரும் முன்னை. இன்னைக்கு சந்தோஷம் உங்களுக்குள்ள வரும்னா அற்புதம் பின்னாடி வருது, அற்புதம் பின்னாடி வருது. ஏசப்பா கைவிடுவாரா? ஏசப்பா கைவிடுவாரா? தேவஜனமே, ஓ அந்த மலை பிரசங்கத்தை கேட்க எல்லா ஜனங்களும் வந்தாங்க. அவர்கள் சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து அனுப்புனாரு. 5 அப்பம் 2 மீனை கொடுத்து, ஆமென், எல்லாம் ஆயிரங்களுக்கு போஷிக்கப்பட்டது. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், ஓ முற்றும் என்னை மாற்றினார். ஓ சந்தோஷம் என்னில் பொங்குதே. இன்னைக்கு ஆண்டு நமக்காக இறங்குகிறார். அவர் ரொம்ப நல்லவர். சந்தோஷம் வந்துட்டாலே போதும். உங்களுக்குள்ள சந்தோஷம் வந்துட்டாலே அற்புதம் நடக்குதுன்னு அர்த்தம். உங்க அற்புதம் எங்க தெரியுமா இருக்குது? உங்க சந்தோஷம் உள்ள வரணும். சந்தோஷம் வந்துட்டாலே அற்புதம் நடக்குதுன்னு அர்த்தம். தேவ ஜனமே, சந்தோஷம் ஆமென் ஆமென். சந்தோஷம் ஓ பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், ஓ முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழித்திடுவார். ஆமென். நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன். நானும் பரலோகத்தில் என்னாலும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். ஓ என்னில் வாழும் இந்த உலகம் எல்லாம் நரகத்துக்கு ஆயத்தமா இருக்குது. ஏசப்பாவை நேசிக்காம, ஏசப்பாவோடு உறவாடாம, இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாம, ஆத்தும ரட்சகர் இல்லாம வாழுகிற பாவத்துல இருக்கிற நபர்கள் நரகம் ஆயத்தமா இருக்குது. தேவச்சனமே, நீ எவ்வளவு பாக்கியமுள்ள தேவச்சனம். உனக்காக பரலோகம் ஆயத்தமா இருக்குது. ஓ எந்த நேரத்திலையும் பரலோகம் உனக்காக கிரியை செய்யும் தேவச்சனமே. இந்த நாட்கள்ல கர்த்தர் உனக்காக கிரியை செய்கிறார். ஓ உன்னை
சில காரியங்கள் அனுமதிச்சிருக்கிறார். அந்த போராட்டங்கள் நன்மையாய் மாறும். ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, ஓ சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், ஓ முற்றும் என்னை மாற்றினார். நம்மளை எல்லாம் அணைத்துக் கொண்டாரே. உள்ளத்தினாலத்திலிருந்து வழி தப்பி நான் தீரிந்தேன், பாவ வழி அதை சுமந்து அலைந்தேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க வழி தப்பி நான்? ஒரு காலத்துல நான் வழி தப்பி திரிந்தேன்ப்பா, ஆனா அந்த வழியெல்லாம் சுமந்தேனே. ஆனா அப்பா கைவிடலையே, என்ன ரட்சித்தாரே. எல்லாம் நன்றி செலுத்துவோம். அதே வச்சனமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உயர்த்துங்களேன். அந்த இன்ப நாளில் ஓ எவ்வளவு சந்தோஷமான நேரம் அது. என் பாவம் எல்லாம் என்னை விட்டு நீங்கின நேரம். எவ்வளவு சந்தோஷமான நேரம். ஆமென். ஹல்லேலூயா. என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. சந்தோஷம். தேவச்சரமே நீங்க பாட பாட சந்தோஷம் வருது. அப்பாவுடைய மகிமை உங்க மேல இறங்குது. எல்லா கவலையும் மாறுது. எவ்வளவு நாள் தான் துக்கமுகமா இருப்பீங்க? எவ்வளவு நாள் தான் கவலையை யோசிப்பீங்க? அப்பா உங்க கூட இருக்கிறத ஏன் மறந்து போகிறீங்க? சீசர்கள் கூட புயல் அடிக்கும் பொழுது அப்பா கூட இருக்கிறத மறந்து போனாங்க. நீங்க மறக்காதீங்க. அப்பா உங்களுக்காக கிரியை செய்ய அவரை தட்டி எழுப்புங்க. துதிக்க துதிக்க சந்தோஷம் பொங்கும். சந்தோஷம் போக போக இயேசு கிரியை செய்வாரு. இயேசு அன்பாகவே இருக்கிறாரு. இயேசு சந்தோஷமா இருக்கிறாரு. ஆமென். இயேசு சந்தோஷமா இருக்கிறதுனால சந்தோஷத்தை தட்டி எழுப்புங்க. உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் புறப்பட்டு வரட்டும். அற்புதத்தை செய்யட்டும். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே நம்ம பலன். ஏன் நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்க? கர்த்தர் சொல்றாரு சந்தோஷமா இருங்க. உங்க முகம் ஏன் துக்கமா இருக்குது? சந்தோஷத்துக்கு இடம் கொடுங்க. சந்தோஷம் வந்தாலே எல்லா கஷ்டம் மாறும், எல்லா உபத்திரம் மாறும். எத்தனை தேவ ஜனத்துக்கு இந்த ரகசியம் புரியுது? கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே நமது பலன், நமது பலன். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கணும் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறாரே. மறுபடியும் மறுபடியும் சொன்னாரே. மறந்து போவாதீங்க தேவ ஜனமே. அந்த சந்தோஷத்தை விட்டுறாதீங்க. ஒரு தேவ ஜனத்தின் பலன் வந்து படிப்பு அல்ல, பட்டம் அல்ல, பணம் அல்ல, பதவி அல்ல. தேவ ஜனத்தின் பலன் ஆமென் தேவனோடு இருக்கிற சந்தோஷம். அப்பா கூட உள்ள சந்தோஷத்தை பிசாசு இன்னைக்கு திருடிட்டான். சத்ரு திருடி இருக்கிறான். கர்த்தர் இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை தருகிறார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடா, தானாய் வந்து ரட்சிப்பாரோ. ஆனால் இயேசு கைவிடா, தானாய் வந்து. ஓ ஆமென். அப்பா வந்திருக்கிறார். அப்பா உங்களை விடுதலையாக்க வந்திருக்கிறார். ஆவியானவர் விடுதலையாக்குகிறார். தேவன் சரவே அப்பா உங்களை விளைய செய்வாரு, வளர செய்வாரு. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவித்தவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன். நானும் பரலோகத்தில் என்னாலும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். ஆமென் ஆமென். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். ஹல்லேலூயா. சந்தோஷம். நல்லா சொல்லுங்க தேவச்சன். சந்தோஷம் ஊட்டப்படுகிறது. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருந்தாலே போதும். நீங்க பலப்பட்டுருவீங்க. பலப்பட்டுட்டா போராட்டத்தை ஜெயித்துருவீங்க. பணத்தால் செய்ய முடியாததை இந்த தேவ சமாதானத்தால் செய்ய முடியும். இன்னைக்கு அநேகருக்கு இந்த தேவ சமாதானத்தின் விலை தெரியாம இருக்குது. கர்த்தருடைய சந்தோஷத்தின் விலை தெரியல. சந்தோஷம் வரட்டுமே. மாற்றம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. உங்க இருதயத்துல சந்தோஷத்தை பிசாசு திருடுறான், பயத்தை தருகிறான். அதனாலதான் ஆண்டு சொல்றாரு சந்தோஷம் பொங்கட்டும், சந்தோஷம் பொங்கட்டும். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சந்தோஷம் புறப்படட்டும். இப்பொழுதே சந்தோஷத்தின் ஊற்று கண்கள் திறக்கப்படுவதாக. எல்லா உள்ளத்திலையும் ஒரு சந்தோஷம். எத்தனை தேவஜன அந்த சந்தோஷத்தை உணர்றீங்க? சந்தோஷத்தை உணரலன்னா செபிங்க, துதிங்க. போராட்டம் உங்களை ஆழ்த்தி
விடக்கூடாது. சந்தோஷத்தை ஆமென் கர்த்தர் உங்க மேல ரிலீஸ் பண்ணுவாராக. ஒவ்வொரு தேவச்சனும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே உங்க பலன். அதை விட்டு விடாதீங்க. சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். சந்தோஷத்தால் நிரப்புகிறார். ஹalleluya ரபா ஷதலா ரபா. ஓ ஜீசஸ். ஆமென் 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 ஹalleluya. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya. இயேசு என்னை ஓ முற்றும் என்னை ஓ சந்தோஷம். எத்தனை பேர் அப்பா பார்த்து சொல்றீங்க சந்தோஷம் பொங்குது, எனக்கு என் உள்ளத்துல இருந்து பொங்குது. எங்கேயோ இருந்த என்ன ஆமென் ஆண்டவர் ரட்சித்தாரே. ஒருவேளை இந்த அப்பாவாகி இயேசு அறியவில்லை என்றால் நான் நரகத்துக்கு சென்றிருப்பேனே, என் குடும்பமும் நரகத்துக்கு ஆயத்தமா இருக்கிறோமே. இன்னைக்கு கர்த்தர் இந்த அருமையான நேரத்தை தந்திருக்கிறதுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துங்களேன் தேவ ஜனமே. நம்ம ஒரு சேனையா ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்கிறாரே. எத்தனையோ இடங்கள்ல இருந்து நீங்க ஒன்று கூடி இருக்கிறீங்க. இது தேவனுடைய ஒரு பெரிய திட்டமா இருக்குது. நீங்க எல்லாம் சேர்ந்து துதிக்க ஆரம்பிக்கும் போது, ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது உங்க எல்லைகளில் தேவ பிரசன்னம் இறங்கி வருது. பார்த்தீங்களா? ஒருபொழுதும் சோர்ந்து போகாதீங்க தேவ ஜனமே. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். ஒரு குறிப்பிட்ட சகோதரி, நீங்க ஆண்டவருடைய ஆராதனை இல்லாத ஒரு பகுதியில் இருக்கிறீங்க. அந்த இடத்துல ஆராதனையே இல்லை, ஒரே சோர்வு நிறைஞ்ச ஏரியா. ஆண்டு சொல்றாரு, நீங்க விசுவாசத்துல எழும்புங்க, சத்தியத்துல எழும்புங்க, சந்தோஷத்துல எழும்புங்க. ஒரு உலகத்தான் வரும் பொழுது உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னு அவன் பார்க்க மாட்டான், உங்க சந்தோஷத்தை அவன் பார்ப்பான். இன்னைக்கு தேவ சபைகள் எல்லாம் பயந்து கொண்டு இருக்கு. நமக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்மளை யார் ஏற்றுக்கொள்வா? யார் ஏற்றுக்கொள்ளாட்டி நமக்கு கவலை இல்லை தேவச்சனமே. உங்க குடும்பம் சாட்சியா வாழ்கிறத ஜனங்கள் பார்க்கணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 சொல்லுகிறது, நீங்க உலகத்துக்கு சாட்சியா இருப்பீங்க, நீங்க வெளிச்சமா இருப்பீங்கன்னு தான் வேதம் சொல்லுகிறது. நீங்க பணக்காரனா இருப்பீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், எல்லாரும் பெரிய பெரிய பதவியில இருப்பாங்க அப்படின்னு சொல்றதை காட்டிலும் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? உங்களை ஆவிக்குரிய மகாராஜாவா வச்சிருக்கிறாரு, உங்களை ஆவிக்குரிய மகாராணியா வச்சிருக்கிறாரு. இந்த உயர்ந்த பதவியிலிருந்து உங்களை கீழே வர வைக்கணும்னு சத்ரு நினைக்கிறான். ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் அந்த வேலை கிடைச்சிச்சுன்னா ஆயுசு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வருமானம் இருக்கும், உங்க ஆயுசு காலத்துக்கு பிறகு பென்ஷன் இருக்கும். தேவச்சனமே, இந்த இம்மைக்குள்ள விஷயத்துக்காக எவ்வளவு ஞானமா நம்ம செயல்படுறோம். அந்த மறுமைக்குள்ள விஷயத்தை மறந்து போகாதீங்க. கொஞ்ச காலம் இந்த வாழ்க்கையை முடிந்த பிறகு உங்க குடும்பம், நீங்க நேசிக்கிறவங்க பிள்ளைகள் நரகத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்க தான் வழிகளை ஒதுக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், எனக்காக அழாதீர்கள், உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. வரப்போகிற ஆக்கணை தீர்ப்பை குறித்து அழுங்க, உபாசிங்க, ஜெபிங்க. எத்தனை தேவச்சனம் சொல்றீங்க, இந்த 100 நாள் நான் ஜெபிக்கிறது என் குடும்பத்தை பாதுகாக்கும். அழிகிற பிள்ளைகள் இன்னைக்கு உங்களை விட்டு தூரம் போகிறது போல இருக்கலாம், அழிந்து போறது போல சத்துரு திருடிட்டு போலாம். நீங்க ஜெபிச்சதுனால கர்த்தர் அவங்களை திரும்பி கொண்டு வருவார். ஜெபம் சொல்லுகிறது, ஒரு பட்டத்தை கயிறை பிடித்து இழுக்கிறது போல. அந்த பட்டம் எவ்வளவு தூரம் போனாலும் உங்க கையில கயர் இருக்கிற வரைக்கும் அந்த பட்டத்தை நீங்க கீழே இறக்கிடலாம். ஜெபம் என்ற கயர் இருக்கும் என்றால் பட்டத்தை போல் பறக்கிற பிள்ளைகளை ஏற்ற நேரத்தில் ஆபத்திலிருந்து காப்பாற்ற உங்களால முடியும். ஆனா அந்த ஜெபம் என்ற கயர் வெட்டப்பட்டால் பட்டம் பறந்து போகும். அதான் வேதம் சொல்லுகிறது, வாலிபர்கள் பலவான் கையில் உள்ள அம்புகளை போல் இருக்கிறார்கள், ஞானமுள்ள பெற்றோர் அவர்களை கருத்தாய் பயன்படுத்துவார்கள். ஞானம் இல்லாதவர்கள் வீட்டில் எப்பொழுதும் சண்டையும் கூக்குரல் இருக்கும். ஆண்டு சொல்றார், ஞானமா இருங்க. கடைசி காலத்துல கூட ஞானம் உள்ளவர்கள் தான் அந்தி கிறிஸ்துவனுடைய அடையாளத்தை கண்டுபிடிப்பார்கள். அதனுடைய இலக்கம் 666. ஞானம் இருந்தால்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். தெய்வ ஜனமே, அந்நியர்கள் உங்கள்கிட்ட வந்து பணம் இருக்கா, ஆஸ்தி இருக்கான்னு கேட்கறத காட்டிலும் உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்குதான்னு அவங்க உள் மனசு நோட்டமிடும். என்னதான் இந்த உலகத்தை அவங்கள பார்த்து உங்கள்கிட்ட கார் இல்லை, பங்களா இல்லைன்னு சொன்னாலும் உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் என்ற வெளிச்சத்துக்கு அவனால் மறைக்கவே முடியாது. அவன் கண் உங்க வீட்டில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கும். இவன் சின்ன இடத்துல இருந்தாலும், இவனுக்கு சின்ன வேலை இருந்தாலும், இவனுக்குள்ள ஏதோ விசேஷித்தது இருக்குதேன்னு நோட் பண்ணும். வேதம் சொல்லுகிறது, தானியலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்துச்சுன்னு அந்நிய தேசத்துல அவனை குறித்து சொல்லப்பட்டது. அவன் ஒரு அடிமையா இருக்கிறான்,
அவன் விற்கப்பட்டவனா இருக்கிறான். அடுத்த நாட்டுக்கு வந்திருக்கிறான். அங்கு சொந்த வீடு இல்லை, சொந்த லேண்ட் இல்லை, வாகனங்கள் இல்லை. ஒரு அடிமையை போல பிடித்து வரப்பட்டவன் தான் யோசேப்பு. ஒரு அடிமையை போல பிடித்து வரப்பட்டவன் தான் தானியேல். ஆனால் அவர்களுக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்கிறதை அந்த ராஜாவால் பார்க்க முடிந்தது, அந்த ஜனத்தால் பார்க்க முடிந்தது. இந்த உலகம் இன்னைக்குள்ள விசுவாசிகள், நம்ம உடன் இருக்கிற விசுவாசிகள் சொல்லுவாங்க, அதான் உண்ட பைக் இல்லையே, கார் இல்லையே, வீடு இல்லையே, ஏசப்பா கூட இருக்கிறாருன்னு எப்படி காட்ட முடியும்? ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாருன்னு நம்ம வீடை வச்சு காட்ட முடியாது, நம்ம பேங்க் பேலன்ஸ் வச்சு காட்ட முடியாது. அப்படி பார்த்தா இந்த உலகத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கிறார்கள். அந்த பணக்காரர்களை போல நம்ம வாழ்ந்து காட்ட முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை காட்டிலும் விலையேற பெற்ற அபிஷேகம் ரட்சிப்பு உன் மேல இருக்குது. அவர்கிட்ட இல்லாத ஒரு சந்தோஷம் உனக்குள்ள இருக்குது. உனக்குள்ள ஜீவ ஊற்று இருக்குது, உனக்குள்ள அபிஷேகம் இருக்குது, உனக்குள்ள ஏசப்பாவுடைய சத்தம் இருக்குது, பிசாசை ஜெயிக்கிற மகிமை இருக்குது, ஆவியானவருடைய வெளிப்பாடு இருக்குது. பரலோகம் என்ற தேசத்துக்கு இன்னைக்கே நீ புக் பண்ணி வச்சுட்ட. எத்தனையோ பேர் அந்த பரலோகத்துல புக்கிங் பண்ணாம இருக்கிறாங்க. இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையில வாழ்றதுக்காக கவர்மெண்ட் ஜாபுக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம், பென்ஷன் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இங்க இருந்து கண்ணை மூடின பிறகு நித்தியமா வாழ போகிற இடத்துல உனக்கு ஒரு இடம் வேண்டாமா? நீ ரட்சிக்கப்படாம இருந்தனா, உன் குடும்பம் ரட்சிக்கப்படாம இருந்தனா, அப்பா கட்டுற அந்த பரலோக வீட்டுல எப்படி உனக்கு நிலம் உண்டாகும், எப்படி உனக்கு இடம் உண்டாகும்? இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, தேவச்சனமே, இம்மைக்குள்ளதை குறித்து மட்டும் கவலையோடு இருக்காதீங்க, பரலோகத்தை நாடுங்கள். அதனாலதான் ஆண்டவர் சில பாடுகள் உங்களை கொண்டு போவாரு. கர்த்தர் உங்களை அந்த பாடுல கொண்டு போகும் பொழுதுதான் நீங்க யாருன்னு அந்த உலகத்துக்கு தெரியும். தேவச்சனமே, இன்னைக்கு உங்க ஒவ்வொரு பேரை பார்த்து பேசி கொண்டிருக்கிறாரு. நீங்க இருக்கிற இடத்துல சாட்சியா மாறுவீங்க. அருமையான சகோதரியே, உன் கூட ஜெபிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாத. கர்த்தர் உன்னையே ஒரு ஜெப வீரனாக, ஜெப வீராங்கனையாக உன் குடும்பத்தையே மாத்துகிறார். நான் பார்க்குற அந்த சகோதரனுடைய குடும்பம் ஜபத்தில் முன்னேறும். நோவாவுடைய பேழையில எழும்பினது போல அந்த குடும்பம் இந்த அழிவிலிருந்து பாதுகாக்கப்படும். நீங்க மகா கட்டுகள் உள்ள குடும்பத்தில் தான் இருக்கிறீங்க சகோதரியே. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. அநேகரை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். தேவ பிரசன்னம் தொட்டு கொண்டிருக்கிறது, தேவ கரம் தொட்டு கொண்டிருக்கிறது. ஜெபிங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. ஆண்டவரே, நான் தூரமா போயிருந்தேன், என்ன மன்னிங்க. நான் பிறர் மேல கசப்பா இருந்தா மன்னிங்க. ஏதோ விதத்துல என்ன சத்ரு என்ன ஃபெயிலியர் ஆக்குறான், ஏதோ விதத்துல சத்ரு திருடுகிறான், ஏதோ விதத்துல சமாதானத்தை இழந்து போறேன், ஏதோ விதத்துல நான் அற்புதங்களை இழந்து போகிறேன். அதை என்னிலிருந்து மாற பண்ணுங்கப்பா. எப்படி என் பாத்திரம் ஓட்டையா இருக்குதுன்னு எனக்கு தெரியல, அந்த ஓட்டையை அடைத்து போடுங்கன்னு கேளுங்க தேவச்சனமே. எத்தனை பேர் தெரியுமா இந்த இம்மைக்குள்ள ஆசீர்வாதத்துக்காக ஏசப்பா விட்டு தூரம் போயிட்டாங்க? இந்த இம்மைக்குள்ள ஆசீர்வாதம் கிடைக்காததுனால அவங்க தூரம் போயிட்டாங்க, அப்பாவை விட்டுட்டு போயிட்டாங்க, அப்பாவுடைய அன்பை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன் அந்த பிரச்சனை ஆண்டவர்கிட்ட கேட்கல? நெடுநாளா கேட்டோம், அவங்களுக்கு பதில் கிடைக்காம இருக்கு. அவள் உள்ளான மனுஷன்ல தேவ சத்தம் கேட்க மாட்டேங்குது. ஆண்டவர் அந்த கட்டுகளை எல்லாம் உடைக்கிறாரு. நெடுநாள் போராட்டத்தில் இருக்கிறீங்களா? உங்க உள்ளத்தின் கட்டை திறக்கிறாரு. அந்த கட்டு திறக்கப்பட்டுனா அந்த போராட்டம் எதனால வந்துச்சுன்னு ஆவியானவர் உணர்த்துவாரு. ஆவியானவர் உணர்த்தினார்னா நீங்க திரும்பி வர்றதுக்கு, அந்த போராட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். தேவ ஜனமே, சிந்தித்து சிந்தித்து மூளையை குழப்பாதீங்க. சிந்தித்து சிந்தித்து அறிவில் யோசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்த முடியாது. கர்த்தர் களத்தில் விட்டு கொடுக்கணும். லீவ் இட் ஃபார் காட், விட்டு கொடுங்க, கர்த்தர் அதில் செயல்படுவார். எத்தனை தேவஜன உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பா பார்த்து சொல்றீங்க, ஏசப்பா அனுதினமும் நீங்க எனக்கு தரணும், நீங்க எனக்கு தரணும்னு நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஏதாவது தரணும்னு வந்திருக்கிறேன். எத்தனை பேரால சொல்ல முடியும் தேவஜனமே? எப்பொழுதும் அப்பாட்ட கேட்குறோம், ஏசப்பா அதை தாங்க, இது தாங்க. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், நீங்க என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க அப்பாவுக்கு? உங்க முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்குதா? உங்க உள்ளத்துல ஒரு சந்தோஷம் இருக்குதா? இருக்குதுன்னு அப்பாவை பார்த்து சொல்லுங்களேன். ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஓ துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும், துரத்த வேண்டும் சாத்தானை. எல்லாரும் சேர்ந்து
சொல்லுங்க. ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாள் ராஜாவுக்கு. அருமையான தேவச்சனமே, ஏதாவது செய்யணும்னு உங்க மனசுல அப்பாவை நோக்கி பார்த்து பேசுறீங்களா? உங்க இருதயத்தில் ஒரு துடிப்பு இருக்குதா? ஏசப்பாவுக்காக நான் ஏதாவது செய்யணும். இல்லைன்னா எப்பொழுதுமே ஏசப்பா எனக்கு இதை செய்யுங்க இதை செய்யுங்க. தேவச்சனமே, ஒரு ரப்பர் ஸ்டாம்பை போல நம்ம ஆண்டவரை உபயோகப்படுத்தக்கூடாது. தேவைக்கு எடுத்து சீல் பண்ணிட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பீரோவை போல மட்டுமல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். அவரோட பேசுங்க. உங்க உபத்திரத்துக்கு பின்னாடி பல ரகசியம் இருக்கும். ஏசப்பா சொல்லி தருவாரு. இதே உபத்திரம் பிள்ளையும் படப்போகுது, இதே உபத்திரம் பேர பிள்ளையும் படப்போகுது. நீ சாக்கிரதையா ஜெபி, நீ திறப்புல இருந்து ஜெபித்து இந்த போராட்டத்தை தீர்த்து வைன்னு ஆண்டு உங்களை அழைப்பாரு. உங்களை தரப்புல இன்னைக்கு அழைத்திருப்பாரு. ஆனா நீங்க ஆசீர்வாதம் வேண்டும், இந்த போராட்டத்தை மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிப்பீங்க. ஒரு உண்மையான தேவச்சனத்தினுடைய அழகு என்ன தெரியுமா? போராட்டத்தை மாற்றுங்கள் சொல்லுகிறதை காட்டிலும் போராட்டத்தை மேற்கொள்வதுதான் தேவச்சனத்தின் அழகு. ஆண்டவரே செங்கடலை மாற்றும் என்று சொல்லுகிறது ஒரு உண்மையான தேவச்சனத்தின் அழகு கிடையாது. செங்கடலை பிளந்து நடப்பதுதான் தேவச்சனத்தின் அழகு. ஆண்டவரே இந்த போராட்டத்தை மாற்றும் மாற்றும் சொல்லுகிறதை காட்டிலும் கர்த்தருடைய பலத்தினால் அந்த போராட்டத்தை நீங்க மாற்ற கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. தேவச்சனமே, யோசித்து பாருங்க. எந்த ஊழியக்காரங்களாலையும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, எந்த பாஸ்டராலையும் உதவி செய்ய முடியாது. தேவச்சனமே, நீங்க எழும்பாமல் போனீங்கன்னா உங்க பர்சனல் விஷயத்துல ஒவ்வொரு நாளும் போராட்டம் இருக்கும். இரவு போராட்டம் இருக்கும், மிட் நைட்ல போராட்டம் இருக்கும், அதிகாலையில போராட்டம் இருக்கும், பிள்ளைகள் வாழ்க்கையில போராட்டம் இருக்கும். எல்லாமே ஒரு ஊழியக்காரனால செய்ய முடியாது. தேவச்சனமே, நீங்க போகிற சபையில உள்ள ஊழியக்காரங்க கவனிக்கலன்னு கவலைப்படாதீங்க. எல்லாருமே மனுஷன்தான். நீங்க பழக வேண்டியது, நீங்க உறவாட வேண்டியது தேவனுடைய ஆவியானவரோடு. இந்த நாட்கள்ல நீங்க தீவிரமா ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட நெருங்கணும், ஆவியானவரோடு உறவாடணும், ஆவியானவர் உங்களோடு பேசணும். அதுக்காக நீங்க திறப்புல நிக்கணும். பரிசுத்தமா வாழ ஆண்டவர் அழைக்கிறார். பிறர் மேல கசப்பில்லாத ஒரு வாழ்க்கைக்கு கர்த்தர் அழைக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, அப்பா எனக்கு உதவி செய்யுங்க, நான் ஏதாவது செய்யணும்பா. எல்லா நாளும் உங்கள்கிட்ட இருந்து நான் கேட்கிறேனே, இன்னைக்கு நீங்க என்கிட்ட ஏதாவது கேட்டீங்கன்னா என்கிட்ட கொடுக்க என்ன இருக்கு? எல்லா நேரம் ஏசப்பா எல்லாருக்கும் கைகளை நீட்டி ஆசீர்வதித்தார். தேவச்சனமே, ஒரு குறிப்பிட்ட நேரம் ஏசப்பா கேட்டார், ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குதா? யாருமே கொடுக்கல. ஒரு சின்ன பையன் வந்து கொடுக்குறான், ஒரு 5 அப்பம் 2 மீன். பல ஆண்டுகளுக்கு பிறகு சாது சுந்தர் சிங் ஒரு தேவ மனுஷன் வாழ்கிறார். அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இந்த சின்ன பையனை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். சாது சுந்தர் சிங் யாரு? கடந்த நூற்றாண்டுகளில் வாழ்ந்த மனிதன். இயேசு எப்பொழுது வாழ்ந்தாரு? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனா அன்று நடந்த சம்பவத்தை சாது சுந்தர் சிங் ஆண்டவர் காட்டுகிறார். தரிசனத்துல என்ன காட்டுகிறார்? இந்த சிறுவனை குறித்து காட்டுகிறார். இயேசு அந்த திரள் மக்கள்கிட்ட கேட்கும் பொழுது 3 நாள் அங்க உட்கார்ந்து கேட்கிறவங்கள்ட்ட ஆகாரம் இல்லாமல் இல்லை, ஆகாரம் இருந்துச்சு, ஆனால் கொடுக்கக்கூடிய மனசு இல்லை. அந்த சிறுவனுக்கு மட்டும்தான் கொடுக்கக்கூடிய மனசு இருந்துச்சு. தேவச்சனமே, ஃபியூச்சரை குறித்து பயப்படாதவங்க மட்டும்தான் ஏசப்பாட்டை கொடுக்க முடியும். நாளைக்கு என்ன ஆயிரும்னு பயப்படுறவங்களால கொடுக்க முடியாது. நாளை தினத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்வாரு சொன்னாதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். தேவச்சனமே, இந்த சிறுவனை குறித்து அப்படிதான் சொல்லுகிறாங்க. சிறுவன் ஆண்டவர் கையில கொடுத்தானா? அந்த சாது சுந்தர் சிங் ஆண்டவர் வெளிப்படுத்தின விஷயத்துல அநேகருக்கு இருந்துச்சு, ஆனா அநேகரால கொடுக்க முடியல. ஆனா இயேசு என்ன செஞ்சாரு? அதை ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு. இயேசு நம்மள்ட்ட இருந்து ஒன்ன கேட்கிறாருன்னா அதை ஆசீர்வதிச்சு அநேகருக்கு கொடுப்பாரு, அநேகருக்கு ஆசீர்வாதமா மாத்துவாரு. உங்கள்கிட்ட இருந்தா ஒரு வயிறு தான் நிறையும், ஏசப்பா கையில போச்சுன்னா பல ஆயிரங்கள் வயிறு நிறையும். தேவச்சனமே, தன்னை போல பிறரை நேசின்னு சொன்ன வசனத்தை அந்த சிறுவன் கடைபிடித்தான். எல்லா நாளும் ஏசப்பாட்ட போய் கேட்கிறோமே, அதை தாரும் இதை தாரும்னு. தேவச்சனமே, ஒரு நாள் இயேசு உன்னை பார்த்து கேட்டால் நீ எதை கொடுக்க ரெடியா இருக்கிற? உன்ட்ட எதை கொடுக்க முடியும்? ஆண்டு கேட்கிறாரு, 1 மணிக்கூறாவது விழித்திருக்க கூடாதா? அந்த 1 மணிக்கூறாவது ஜெபிக்கிறீங்களா? தேவச்சனமே, ஒவ்வொரு நாளும் 1 மணிக்கூர் ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தப்படுங்க. இன்னும் ஆழமா செல்லணும்னா 2 மணிக்கூர் 3 மணிக்கூர் ஜெபிங்க. ஒரே ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் அப்பா கதை கொடுப்பீங்க? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. ஓ இயேசு ராஜா,
ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும் எங்கள் இயேசு ராஜா. உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். இயக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். ஏசப்பா கேட்ட எதை கொடுப்பீங்க தேவச்சனமே? ஏசப்பா கேட்ட எதை கொடுக்க முடியும்? தீர்க்கதரிசி அன்னைக்கு கேட்கிறாரு, உன் வீட்டில் என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை கொடுக்கறதுக்கு. பழைய மாவு இருக்குது. ஏசப்பா கேட்டா கொடுக்க நமக்கு ஒண்ணுமே இல்லை. எதுவுமே இல்லாட்டி இந்த பாவம் நிறைஞ்ச இருதயத்தையாவது அவர்கிட்ட கொடுப்போமே. இந்த பாவ வாழ்க்கை வாழாம நல்லதா மாத்திரேன்னு சொல்றாரு. பாவம் நிறைஞ்ச இருதயத்தை கேட்கிறாரு. அதை நான் சுத்தமாக்குறேன்னு கேட்கிறாரு. எத்தனை பேர் அப்பா கையில கொடுக்குறீங்க? அப்பா அதை சந்தோஷமா வாங்கி அதை சுத்திகரித்து உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. இந்த கடைசி காலத்துல சத்துருவானவன் வஞ்சிக்கிற இடம் உங்க இருதயம். உங்க இருதயத்துல கசப்புனால் நிரப்புகிறான். அந்த கசப்பை கத்தர் இன்னைக்கு மாற்ற சுத்தமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. உம் இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும். உம் சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். உம் இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும். உம் சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். ஏன் தெரியுமா? ஒரு வாழ்வு உமக்காக, ஒரு வாழ்வு உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. எத்தனை தேவஜன சொல்றீங்க? உள்ளமெல்லாம் உமக்காக. ஓ இயேசு ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும். எத்தனை பேர் கேட்கீங்க, அப்பா எனக்கு ஒரு பாக்கியம் தான், நான் உமக்கு ஏதாவது செய்யணும் அப்பா, நான் உமக்காக ஏதாவது செய்யணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? இந்த 100 நாள் ஜெபம் முடியும் பொழுது நீங்க கத்தருக்காக செய்யற லெவல்ல கத்தர் உங்களை மாற்றுவார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஒண்ணு இல்லாம இருக்கலாம், ஆனா ஆண்டு எண்ணெய் மாவை ஓட வைப்பார். நிரம்பி வழியும், பாத்திரம் நிரம்பி வழியும். இது அப்பாவுடைய வாக்குத்தத்தம். இது நடக்கும். இந்த வார்த்தையை நடக்க விடாதபடி சத்ரு சில மாய்மாலங்களை கொண்டு வருவான். உங்க இருதயத்தை வஞ்சிப்பான். ஆண்டு சொல்றார், அதற்கு இடம் கூடாதீர்கள், பிசாசுக்கு இடம் கூடாதீர்கள். அவன் உங்க ஆசீர்வாதத்தை திருட வருகிறான். அவனுடைய எல்லா தந்திரங்களை அறிந்து கொண்டு அதற்கு எதிர்த்து நீங்க கத்தர் அழைக்கிறார். இதய துடிப்பை அறிந்து கொள்ளும். இயக்கம் எல்லாம் நிறைவேற்ற. அருமையான தேவச்சனமே, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு தேவ மனுஷன் ஆண்டவருக்கு 100% தன்னை விட்டு கொடுக்கணும் ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன் ஆப்பிரிக்கா தேசத்தில் ஆண்டோடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அவர் அந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடித்துட்டு ஒரு குறிப்பிட்ட சேர்ல போய் உட்கார்ந்துருந்தார். அந்த சேர்ல உட்காந்துட்டு அவர் அந்த மீட்டிங்கை முடிச்ச உடனே எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். போன பிறகு அந்த மக்கள் போகவே இல்லை. அநேகருக்கு ஜெபிக்க முடியல, ஏன்னா ரொம்ப இரவாயிட்டு அநேகர் வெயிட்டிங்ல இருக்காங்க. நாளைக்கு ஜெபிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த கூட்டத்தின் முதல் நாள் இரவுல இந்த ஜனங்கள் எல்லாரும் இந்த தேவ மனுஷன் உட்கார்ந்த சீட்டை தெரியாம ஒரு வியாதியஸ்தன் தொட்டுட்டான். தொட்ட மாத்திரத்தில் அந்த வியாதி சுகம் ஆயிட்டு. ஏன்னா தேவ பிரசனம் இந்த மனுஷனை நிரப்பி இருந்திருக்கு. அது அந்த சேரையும் நிரப்பி இருந்திருக்கு. பார்த்தா எல்லா வியாதியஸ்தனையும் கொண்டு வந்து அந்த சேர்ல உட்கார வைக்கிறாங்க. ஒவ்வொரு பேருடைய வியாதி சரியாயிட்டு. இது ஒரு கட்டுக்கதை இல்லை தேவஜனமே. ஒரு உண்மையான தேவ மனுஷன் சொன்ன சாட்சியை நான் சொல்லுகிறேன். அந்த தேசத்துல பெரிய எழுப்புதல் உண்டானது. இன்றும் அந்த தேவ மனிதன் உயிரோடு இருக்கிறார். அரமான் சொல்லுகிற தேவ மனுஷனை கத்தர் பயங்கரமா பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கத்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். ஆண்டவர் ரொம்ப ஏங்குறது என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு நபர் தன்னை முற்றிலும் எனக்கு அர்ப்பணிக்க மாட்டாங்களா? எல்லாருமே 25%, 50% தானே அர்ப்பணிக்கிறாங்க. ஒரு ஆளாவது எனக்காக 100% அர்ப்பணிக்க மாட்டாங்களா? ஆண்டவராக இயேசுவை பாருங்க தேவஜனமே, 100% தன்னை உங்களுக்காக அர்ப்பணித்து வந்தார். ஆனால் நம்ம பாருங்க, முழுக்க முழுக்க நம்ம குடும்பத்துக்காகவும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்.
ஆனால் இயேசு மட்டும்தான் நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. எத்தனை பேர் அந்த அப்பாவை புரிஞ்சுக்கிடுவீங்க? இந்த லட்சக்கணக்கான மக்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிற வேளையில் தேவச்சனமே, உலகமெல்லாம் அகில உலகமெல்லாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்குது. அகில கிறிஸ்தவர்களும் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. இவர்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு பதில் வர வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கணும். ஒரு நாள் ஒரு திரள் கூட்டத்தின் மத்தியில் நான் இருந்து கொண்டிருக்கும் பொழுது நான் யோசித்தேன், இதுல எத்தனை வாலிபர்கள் ஜெபிக்கிறாங்க, எத்தனை வயது முதிர்ந்தவர்கள் ஜெபிக்கிறாங்க. இத்தனை ஆயிரங்கள் மத்தியில் கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்கணும்னா இத்தனை ஆயிரங்களை காட்டிலும் நான் ஃபயரா ஜெபிக்கணும், அப்பா சமூகத்தில் நெருங்கி இருக்கணும். ஜெபிக்காதவனையும் தூங்குகிறவனையும் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவனையும் அவன் பாவத்தில் இருக்கிறவனையும் ஆண்டவரால் சீக்கிரமா ஆசீர்வதிக்க முடியாது, நடத்த முடியாது. லட்சக்கணக்கான மக்கள் ஜெபிக்கிற அந்த மத்தியில கர்த்தர் உங்களுக்கு ஒரு பதிலை கொடுக்கணும்னா நீங்க ஆண்டவர்கிட்ட நெருங்கணும். தேவச்சனமே, யோசித்து பாருங்கள். ஒரு சகோதரி ஆண்டவராக இயேசு கிட்ட நெருங்கி வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். எத்தனையோ தடை தான், ஆனா நெருங்கி வந்து தொட்டாள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அதை தான் பேசுகிறார். எத்தனை பேர் ஒரு ஸ்டெப் எடுத்து நெருங்கி வாரீங்க? நெருங்கி வாங்க, நெருங்கி வாங்க, ஆண்டவர்கிட்ட நெருங்கி வாங்க. ஒரு அருமையான சீசன் மட்டும் ஆண்டவருடைய இருதயத்தில் சாய்ந்திருந்து அவர் இருதய துடிப்பை கேட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்கிறேன், எல்லாருக்கும் கொடுக்கிறேன். எல்லாருக்கும் அப்பாவுடைய இருதயத்தில் காதை வைத்து கேட்கக்கூடிய சத்தம் உண்டு. எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? அப்பாவுடைய இருதயத்தில் காது வைத்து அப்பாவுடைய சத்தத்தை கேட்க எத்தனை பேருக்கு வாஞ்சையா இருக்கு? ஓடி வாங்க. இந்த அருமையான ஆராதனையில ஒரு தெய்வ பிரசனை இறங்கி கொண்டிருக்கு. அப்பாவுடைய அணைக்கும் பிரசனை இறங்கி கொண்டிருக்கு. அப்பாவுடைய அன்பின் பிரசனை இறங்கி கொண்டிருக்கு. ஒவ்வொரு வேரையும் பார்த்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறாரு. ஆண்டவருடைய இருதயத்தின் சத்தத்தை கேட்க கர்த்தர் உங்களை அழைக்கிறாரு. இயேசுராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். உலகத்துக்கு மறித்து நான் வாழ்ந்திட வேண்டும். உண்மையான ஊழியனாய் உழைத்திட வேண்டும். உலகத்துக்கு மறித்து நான் வாழ்ந்திட வேண்டும். ஆமென். உண்மையான எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். ஒரு வாழ்வு உமக்காக, ஒரு வாழ்வு உமக்காக, என் உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக. அருமையான தேவச்சனமே, உன் உணர்வெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது, உன் உணர்வுல கசந்த அனுபவத்தை சத்துரு கலக்க வரும் பொழுது அந்த உணர்வு எல்லாம் சேர்ந்து பிசாசை எதுக்கும். மாறாவின் கசப்பு வரும் பொழுது உன் உணர்வு ஆண்டவருக்கு அடிக்டா இருந்துச்சுன்னா, உன்னை தேவன் ஆளுகை செய்கிறவராக இருந்தாருன்னா நீ என்ன தெரியுமா சொல்லுவ? தேவச்சனமே, அந்த கசப்புக்கு இடம் கொடுக்க மாட்டேன். நீ சொல்லுவ, மாறாவை மதுரமாக்குறவர் என் பட்சத்தில் இருக்கிறாரு, மாறாவே என்னை விட்டு ஓடிப்போன்னு சொல்லுவ. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய தேவ ஜனம் ஏன் தெரியுமா சோர்ந்து போறாங்க? அப்பாவுடைய மதுரத்தின் அன்பு தெரியல, அப்பாவுடைய மதுரத்தின் ரகசியம் தெரியல, அப்பா எப்படி மதுரமா மாத்துவாருன்னு தெரியல. ஒவ்வொரு வாட்டியும் அந்த பெதஸ்தா குளம் அவன் கலக்கப்படும் பொழுது ஒருவன் நிராகரிக்கப்பட்டு கொண்டே இருந்தான். 38 வருடமாக நிராகரிப்பு. ஆனால் அந்த மாறாவை மதுரமாய் மாத்த ஒருவர் வந்தார். 38 வருடம் மாறாவின் அனுபவம் மதுரமாய் மாற்றுகிறதுக்கு ஒருவர் வந்தார். எத்தனை பேர் சொல்றீங்க உங்க மாறாவை மதுரமாக்க போறார்? உங்க மாறாவை மதுரமாக்க போறார். ஆண்டு சொல்றார், சத்ருவோ இருதயத்தை வஞ்சிக்காம நீ அப்பா கையில அந்த இருதயத்தை கொடுத்துரு. தேவச்சனமே, கர்த்தர் அதை அலங்கரிப்பார், கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் உன் மூலமாக மகிமைப்படும். தேவச்சனமே, இன்னையிலே இருந்து கர்த்தர் உன் இருதயத்தை ஆளுகை செய்ய அவர் விரும்புகிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மைதான், ஆனா அந்த இருதயத்துக்குள்ள அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கணும். He want to dominate you, he want to rule you, he want to rule from you. கர்த்தர் உங்க மூலமாக சில காரியங்களை செய்யணும்னா உங்க இருதயத்தை அவருக்கு விட்டு கொடுங்க. கர்த்தருக்கு விட்டு கொடுக்க
கர்த்தர் அவங்க இருதயத்தின் மூலமாக அவருடைய ஆளுகையை கொண்டு வருவார். தேவச்சனமே, இன்னைக்கு நீங்கள் பார்க்குற பெரிய பெரிய எழுப்புதல் எப்படி வந்துச்சு? இயேசு நேராக நடந்து வந்த அற்புதங்களை செய்தாரா? பிதாவாகிய தேவன் வானத்தை திறந்து இறங்கினாரா? இல்லை என்றால் நம்ம கண் பார்வை பார்க்கும்படிக்கு தூதர்கள் இறங்கி அற்புதத்தை செய்தார்களா? இல்லை தேவச்சனமே, எங்கேயோ ஒரு மனிதனுடைய இருதயம் தேவனுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. எங்கேயோ தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனிதன் இருந்தாங்க. அதனால தான் அவ்வளோ பெரிய ஊழியங்கள் எழுப்பப்பட்டது. ஏராளமான அற்புதங்கள் எப்படி நடந்தது? உங்களை போல பாடுள்ள மனிதர்கள் தான் தேவ மனிதர்கள். எலியா நம்மை போல் பாடுள்ள தேவ மனிதன் தான். ஆனால் அவன் கருத்தாய் ஜெபித்தான். கருத்தாய் ஜெபித்தான் என்றால் தேவனுடைய சத்தத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபித்தான். வேதத்தில் அருமையான எலியா சொல்லுகிறார், ஆண்டவரே, இவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் என்று அந்த அருமையான அக்னி இறங்குற சம்பவத்தில் அவர் பேசியிருப்பார். ஆமென். எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சத்தத்தை கேட்டு கேட்டு நடந்தாரோ அப்படியே தேவ மனிதர்கள் நடந்தார்கள். பாலியங்கிச்சோ என்ற தெய்வ மனிதனுடைய சபையில் லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் வந்தது எப்படி? அந்த பாவப்பட்ட இருதயத்தில், அந்த சின்ன இருதயத்தில், அந்த பாவம் நிறைந்த இருதயத்தை இயேசுவுக்கு கொடுத்ததுனால தான் அது பரிசுத்தமாக்கப்பட்டது. ஏகப்பட்ட நிந்தையின் அனுபவத்தை அவர் கடந்து சென்றார். அந்த நாட்களில், ஆட்கள் இல்லாத நாட்களில், ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படாத நாட்களில் அவர் திருச்சபையில் 50 கல்லுகளை எடுத்து வைத்து 50 கல்லையும் ஒரு விசுவாசி மாறி அந்த கல்லை பார்த்து பிரசங்கம் பண்ணினார். அவர் விசுவாசித்தார், இந்த 50 கல்லையும் என் தேவன் விசுவாசிகளாய் மாற்ற வல்லமை உள்ளவர் என்று அவர் அந்த கல்லுகளுக்கு முன்னாடி பிரசங்கித்தார். அவர் ஜெபித்த அந்த ஊழியங்களை செய்தார். பல லட்சம் ஆத்துமாக்களை ஆண்டவர் கொடுத்தார். எந்த விசுவாசத்தையும் ஆண்டவர் அற்பமாக எண்ண மாட்டார் தேவச்சனமே. இன்னைக்கு பல லட்சம் ஆத்துமாக்கள் பெரிய பெரிய காரியங்களை சவுத் கொரியாவில் இந்த தேவ மனிதன் மூலமாக ஆண்டவர் செய்ததுக்கு காரணம், இயேசு நேரடியாக இறங்கினார் நம்ம சொல்ல முடியாது. தேவ தூதர்கள் இறங்கி அற்புதம் செய்தாங்கன்னு சொல்ல முடியாது. கண் பார்க்கிற லெவலில் இயேசு நடந்து வந்தார், இயேசு அந்த வீட்டுக்கு வந்தாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் இயேசு வந்தார். எப்படி வந்தார்? பாலியங்கிச்சோ இருதயத்தின் மூலமாக இயேசு வெளியே புறப்பட்டார். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் இருதயத்தை கேட்குறாரு. ஏன்னா அந்த இருதயம் தான் கான்டாக்ட் பாயிண்ட். ஏன் அற்புதம் நடக்கலை? உங்கள் இருதயத்தில் ஏதோ சின்ன கோளாறு இருக்கு தேவச்சனமே. அந்த இருதயத்தை சீர்படுத்தணும். ஏன் பயப்படுறீங்க? ஏன்னா இருதயத்தில் வசனம் இல்லை. இருதயத்தில் வசனத்துக்கு பதிலாக வேற ஏதோ இருக்குது. somewhere something is mistaken. ஏதோ விதத்தில் எங்கேயோ ஏதோ ஒன்று பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனையை கர்த்தர் இந்த 100 நாள் ஜெபத்தில் மாற்றுவாராக. ரொம்ப கருகலான ஒரு பிரச்சனை தான் மன்னிக்க முடியாத சுபாவம். ஏதோ ஒரு இடத்துல நம்ம மன்னிக்காமல் இருந்துகிட்டு இருப்போம். அது நம்ம உள்ளத்தினுடைய ஃப்ளெக்சிபிலிட்டியை குறைக்கும். தேவனோடு பேசுகிற, தேவனோடு உறவாடுகிற தன்மையை குறைக்கும். தேவ சத்தத்தை கேட்க விடாது. மனசாட்சியை கரெக்டாக ரிங்காரமிட விடாது. கர்த்தர் ஜெபிக்க சொல்லுகிற நேரம் இந்த மனசாட்சி மழுங்கி போயிருக்கும். அதனால தான் சுத்த இருதயத்தை தாருன்னு ஜெபிக்கிறார் அருமையான தாவீது. ஏன்னா இந்த இருதயத்துக்குள்ள மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. இது போக போக தேஞ்சு போயிடக்கூடாது தெய்வச்சனமே. அதனால தான் சின்ன விஷயத்தில் கூட நம்ம உஷாராக இருந்து, ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் உஷாராக இருந்தீங்கன்னா அந்த சந்தோஷம் குறையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்குதான்னு பாருங்க. ஆமென். ஆசீர்வாதம் இருந்தால் தான் சந்தோஷமா இருப்பீங்கன்னா நீங்க ஒரு உலகத்தார போல மாறிடுவீங்க தேவச்சனமே. சீக்கிரமா இந்த மனநிலைமையிலிருந்து நீங்க மாறணும். ஆசீர்வாதம் இல்லாட்டியும் தேவனை துதிக்க ஆரம்பிக்கணும். ஆமென். சில தீமைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அதனால தான் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். நமக்கே தெரியாத சில தீமைகள் நடக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். ஒரு அருமையான சகோதரி சொல்லிக்கொண்டே இருந்தாங்க, நான் சீக்கிரமாக திருமணம் ஆகணும் ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட நபரை அவங்களுக்கு இஷ்டமானது அவர்கள் திருமணம் பண்ணார்கள். அவர்கள் நினைத்து கூட பார்க்கல. அந்த அருமையான சகோதரன் என்ன செய்தாரு? அவர் வேலை செய்கிற இடத்துல, அவன் பெயிண்ட் அடிக்கிற உயரமான இடத்துல ஏறும் பொழுது அவர் கீழே விழுந்து மரித்து போனார். ஆண்டவருக்கு தெரியும், சில நேரம் சில தாமதங்கள் நன்மையாக மாறும். சில போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையை சீரழிக்கலான்னு இருக்கும். தேவ ஜனமே, திருமணம் ஆகாமல் இருந்தால் கூட ஏதாவது விதத்தில் தேவன் திருமணத்தை ஏற்படுத்துவார். இப்பொழுது அவர்கள் இஷ்டத்தின்படி, அவன் வயது ஆகுதேன்னு சொல்லி அவசரப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நபரை நேசித்து திருமணம் பண்ணும் பொழுது அதில் உள்ள ஆபத்தை பாருங்கள். ஆண்டவருக்கு தெரியும் இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் சில ஆபத்து இருக்குது. அவள் காத்திருந்து ஜெபிக்கட்டும். ஒருவேளை ஒரு பிள்ளை பிறந்து அந்த தகப்பன் இறந்திருந்தால் என்றால்
என்றால் அந்த அருமையான பிள்ளைக்கு வாய்ஸ் நாள் ஃபுல்லா தகப்பன் இல்லாமல் ஆயிருக்கும். ஆண்டருக்கு தெரியும் தேவச்சனமே இம்மைக்குள்ள பாடு ஒரு நாள் உங்களை பரலோகத்தை இழக்க விடாது. ஒருவேளை நீங்க ஒரு கேன்சரோடு மரித்தால் கூட பரலோகத்துக்கு போயிடலாம், ஆனா பாவத்தோடு மரித்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. தேவச்சனமே இன்னைக்கு நீங்க நிறைய பேர் உங்களை ஏளனமா பேசுறாங்க நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆண்டு சொல்றார், நீ ஒதுக்கப்பட்டவனாக அநேகரால நிந்திக்கப்பட்டவனாக கூட நீ பரலோகத்துக்கு போயிடலாம், ஆனா லூசிஃபரை போல பெருமை பிடிச்சா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. அதனாலதான் இந்த இருதயத்தை காத்துக்கொள்ள கத்தர் அழைக்கிறார். எல்லா காவலோடு உங்க இருதயத்தை காத்துக்கொள்ள தேவச்சனமே கத்தர் உங்களை அழைக்கிறார். உங்க இருதயத்தை விட்டு கொடுங்க. உங்க இருதயம் தான் மெயின் மேட்டர். அந்த இருதயத்துக்குள்ள கத்தருடைய ஆவியானவர் குடியிருக்க விரும்புகிறார். அது தேவன் தங்கும் ஆலயம். அதை மட்டும் விட்டு கொடுங்களேன், அவர் சித்தத்துக்கு விட்டு கொடுங்களேன். அவர் திடீர்னு எழும்பி ஜெபிக்க சொல்லுவாரு. கத்தர் உங்க நித்திரையை கெடுத்துருவாரு, உங்க வீடை விற்க சொல்லிடுவாரு, உங்களை ஏதாவது ஒரு காட்டுல மிஷினரியா அனுப்பிடுவாரு. நீங்க பயப்பட வேண்டாம். கத்தர் எதையுமே ஆயத்தப்படுத்தாம செய்யவே மாட்டார் தேவச்சனமே. அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காட்டுவாசி மத்தியில கொண்டு போயிருவாரு, என்ன ரத்த சாட்சியா மறிக்க வச்சிருவாரு. தேவச்சனமே திராணி இல்லாதவங்களை வச்சு ஆண்டு செய்ய மாட்டார் எதையுமே. ரத்த சாட்சியா மறித்த யாருமே கஷ்டப்பட்டு செத்ததாக சரித்திரம் கிடையாது. எல்லாரும் இஷ்டப்பட்டு செத்தாங்க. ரத்த சாட்சியா மறிக்கிறதுக்கு ஒரு இஷ்டம் உண்டு, ஒரு தைரியம் உண்டு. அப்படிப்பட்டவர்களை மட்டும்தான் கத்தர் அதில் செயல்படுத்துகிறாரு. சில நேரம் நீங்க பயந்து போயிருப்பீங்க, ஒருவேளை கத்தர் சத்தத்துக்கு முற்றிலும் இடம் கொடுத்தா எல்லாத்தையுமே வித்து ஊழியத்துக்கு கொடுக்க சொல்லிடுவாரோ. தேவஜனமே அப்படி பயப்பட வேண்டாம். அது சாத்தானுடைய பயம். சாத்தா உங்களை பயம் காட்டுகிறான். இன்னைக்கு உங்க இருதயத்தை 100% ஆண்டர்கிட்ட கொடுக்கணும். ஆண்டர் சொல்லுகிறார், உன் ஆத்மா வாழுகிறது போல நீ சந்தோஷமா வாழலாம். கத்தர் உன்னை சந்தோஷமா வாழ வைப்பார். தேவஜனமே வெளிநாட்டுக்கு போடாம தடுத்துருவார். ஏசப்பா பயப்படாத, நீ நினைக்கிறத காட்டிலும் அருமையான ஒரு தேசத்தில் உன்னை குடியிருக்க வைப்பாரு. நீ நினைக்கிறத காட்டிலும் உயர்ந்த இடங்கள்ல உன்னை கொண்டு போய் உன்னை அழகு பார்ப்பார். தேவஜனமே நீ நினைத்து இன்னைக்கு பயந்து கொண்டு இருக்கிற ஏசப்பா கையில கொடுத்தார், அநேகருக்கு கொடுத்துருவாரு. நீ பயந்து கொண்டு இருப்ப, அநேகருக்கு கொடுப்பார். எப்படி தெரியுமா கொடுப்பாரு? நீ கொடுத்ததை அப்படி கொடுக்க மாட்டார். நீ கொடுத்ததை ஆசீர்வதித்து அநேகருக்கு கொடுப்பாரு. 5 அப்பம் 2 மீனை கொடுத்தாங்க. அந்த 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதிச்சு தான் அநேகருக்கு கொடுத்தாரே தவிர வாண்டிருந்து வாங்கி கொடுப்பாருன்னு நினைத்து பயப்படாத. தேவச்சனமே உன் கையில் உள்ளதை வாங்கி அடுத்த ஆளுக்கு கொடுத்துவாருன்னு பயப்படாத. இன்னைக்கு அநேக தேவச்சனங்கள் பயப்படுறாங்க. தேவ சித்தம் சொன்னாலே பயப்படுகிறாங்க. ஆண்டு சொல்லுகிறார், பயப்படாதீங்க. நீங்க நினைக்கிறத காட்டிலும் அருமையான விஷயம் தேவ சித்தத்துக்குள்ள இருக்கு. தேவச்சனமே ஆண்டு எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம், பணத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறத காட்டிலும், வீடுல மனமகிழ்ச்சியா இருக்கிறத காட்டிலும், குடும்பம், மனைவி, கணவர், பிள்ளைகள், அப்பா அம்மா எல்லாத்துலயும் சந்தோஷமா இருக்கிறத காட்டிலும், வாங்கின கார் மேல சந்தோஷமா இருக்கிறத காட்டிலும், தேவன் மேல் சந்தோஷமா இருப்பது, தேவ சித்தத்தின் மேல் சந்தோஷமா இருப்பது எவ்வளவு அருமையான விஷயம் தெரியுமா? தேவ சித்தம் அருமையானது. தேவ சித்தத்தை தேவ ஜனங்கள் என்ஜாய் பண்ண பழகணும். என்ஜாய் பண்ண பழகுனீங்கன்னா தேவன் உங்களுக்கு கிரியை செய்வாரு. இன்னைக்கு உங்க இருதயத்தில் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் ஆவியானவர் வெளிப்படுத்தி உங்களை அந்த காரியத்துல இருந்து விடுதலை ஆக்கினார்னா 99% நீங்க ஃப்ரீ ஆயிருவீங்க. அது என்ன விஷயம்? மன்னிக்க முடியாத சுபாவம். சத்ருவானவன் சிலரை பிரிசன் ஆஃப் அன்ஃபர்கிவ்னஸ்ல அடைத்து வைத்திருக்கிறான். மன்னிக்க முடியாத சிறையில் அடைத்து வைத்திருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சிறையில் இருந்து வெளியே வா. என்னைக்கோ யாரோ ஏதோ செய்ததுனால நீ பேசாம இருக்கிற. நீ பேசாம இருந்தாலும் சரி, உள்ளத்துல மன்னிப்பு கேட்க ஆரம்பி. முதல்ல நீ அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு. ஒருவேளை அது சின்ன வயசுல நடந்த தவறா இருக்கலாம். அந்த நபர் இப்ப எங்க கூட இருக்காங்கன்னு தெரியாது. ஆனா நீ அப்பாட்ட மன்னிப்பு கேட்டு அந்த விஷயத்துல இருந்து நீ விடுதலை ஆகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை உங்க அருகாமையில் இருக்கிறாங்க, அது உங்க கணவரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், உங்க தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம், மாமியா இருக்கலாம். எற்ற தூரத்தில் இருக்கிறாங்க. மன்னிப்பு கேட்கக்கூடிய சௌரியம் இருக்குதுன்னா ஓடி போய் மன்னிப்பு கேளுங்க. வேதம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்களேன் மன்னிப்பை குறித்து. என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்காக கையடித்து கொடுப்பாயானால் நீ உன் வாய்மொழியினால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். தேவஜனமே ஆண்டோடைய வார்த்தை எவ்வளவு அருமையா சொல்லுது பாருங்களேன். ஏதோ விதத்தில் நம்ம கமிட் ஆகிருப்போம், ஏதோ தேவையில்லாத விஷயத்தில் கமிட் ஆகிருக்கலாம். இதே விஷயம் தான் நம்ம மன்னிக்காமல் இருக்கும் பொழுதும் நம்ம என்ன செய்கிறோம்? சத்ருவுக்கு கமிட் ஆகிடுறோம். இப்போ இதிலிருந்து தப்பிக்கணும்னா 3வது வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 6:1-2 வாசித்தோம். 3வது வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வரிந்து கேட்டுக்கொள். வேலிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். தேவஜனமே, சபைக்கு போற அன்னைக்கு தான், ஆண்டவரை தேடுகிற அன்னைக்கு தான் வேற ஏதாவது கமிட்மெண்ட்ல மாட்டிக்கிடுவோம். ஆண்டவர் சொல்றாரு, தப்பிச்சிரு, ஓடி போய் தப்பிச்சிரு. ஆமே, 100 நாள் ஜபத்துல இந்த 9 மணி அளவு தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வாரேன்னு சொல்லுவாங்க, உங்க சொந்தக்காரங்க வாரேன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் டைம் மாத்தி வர சொல்றதுல ஒரு தப்பு கிடையாது.
கரெக்டாக நீங்கள் போகிற சபையில் உபாச ஜெபம் அன்னைக்கு தான் வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் வரும். சண்டே சர்வீஸ் அன்னைக்கு தான் வேறு ஏதாவது ஆப்ஷன் வரும். ஒருவேளை நீங்கள் வாய் கொடுத்துருந்தீங்கன்னா உடனே போய் தப்பிச்சிருங்க, உடனே மாற்றி வைங்க. தேவனை தேடுகிற விஷயத்தில் முதலிடம் கொடுங்க. தேவனை தேடுகிற இடத்துல சத்ரு வேற சப்ஸ்டியூட் கொண்டு வருவான், டூப்ளிகேட் கொண்டு வருவான். அது மட்டும் இல்லை, சிலரை மன்னிக்காத சிச்சுவேஷனை உண்டாக்குவான், சிலர் மேலே கோபத்தை உண்டாக்குவான். ஆமென், ஹல்லேலூயா. அவர்களை மன்னிக்க கர்த்தர் அழைக்கிறார். நீங்க மன்னிப்பீர்கள் என்றால் தப்புவிக்கப்படுவீங்க. அதை எவ்வளவு அருமையாண்டு சொல்றாரு பாருங்களேன். வேட்டக்காரன் தப்புகிறது போல, வேடனின் கையில தப்புன குருவியை போல, ஒரு மான் வேட்டக்காரன் தப்புறது போல நீங்க தப்பிக்கணும்னு ஆண்டு சொல்றாரு. நீங்க பிறரை மன்னிக்காதவரை ஏதோ விதத்தில் அவங்க உங்களை ஹர்ட் ஆக்கிட்டாங்க, ஆனா நீங்க மன்னிக்க முடியல. ஆண்டு சொல்றாரு மன்னிக்கணும். எப்படி மன்னிக்க முடியும்? வேதம் சொல்லுகிறது மன்னிக்கணும். அவர் நம்மளை மன்னித்திருக்கிறார், நம்ம மன்னிக்கணும். நம்ம பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்ததை நினைச்சு நம்ம பிறரை மன்னிக்கணும். ஆண்டு அதை தான் விரும்புகிறார். தேவச்சனமே, வேதத்துல பாருங்க, இந்த யூதாஸ் காரியத்தை ஏன் தப்பிக்க முடியல, பேதுரு ஏன் தப்பித்தாரு? யூதாஸ் காரியத்தும் ஆண்டவரை காட்டி கொடுத்தாரு, பேதுரும் ஒரு விதத்தில் ஆண்டவரை சபித்தாரு. ஆனா பேதுரு பாருங்களேன், ஆல்ரெடி ஒரு சத்தியத்தை அறிந்திருந்தாரு. ஒரு சகோதரன் மன்னிப்பு கேட்டால் அவனை 7-70 தடவை மன்னிக்கணும்னு அறிந்திருந்தார். அப்போ மன்னிக்கிறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோன்னு அறிந்திருக்கிறாரு. மன்னிப்பை கேட்டால் தேவன் மன்னிப்பார்னு ஒரு சத்தியத்தை அறிந்திருந்தார். அவர் மனம் கசந்து அழுதாரு, மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். ஆனால் அந்த யூதாஸ் காரியத்தை பாருங்க, மன்னிப்பு கேட்கவே இல்லை, மனம் கசந்தான். ஆனால் மன்னிப்பு கேட்கல, ஆண்டர்கிட்ட சேரலை. அவன் உள்ள சொல்லுது, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டான். ஆனால் ஆண்டர்கிட்ட மன்னிப்பு கேட்கல, ஆண்டர்கிட்ட சேர முடியலை. தேவச்சனமே, இன்னைக்கு நம்ம ஆண்டர் சமூகத்தில் சேரணும், மன்னிப்பு கேட்கணும். வேதத்தில் பாருங்க, 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 5வது வசனம், 6வது வசனம், 9வது வசனம், 10வது வசனம், இதெல்லாம் வீட்டில் வாசித்து பாருங்க. இந்த இடத்துல தாவீது ராஜா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தாவீது ராஜா பகுரி மட்டும் வந்த பொழுது, இதோ சவுல் வீட்டு வம்சாத்தானாய் இருக்கிற கேராவின் குமாராகிய சிமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூசித்து கொண்டே நடந்து வந்தான். சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எய்தான். அருமையான தேவஜனமே, தாவீது நடந்து வரும்பொழுது தாவீதை சபித்து தாவீது மேலே கற்களை எய்யும் பொழுது தாவீது நினைச்ச 5 நிமிஷம் தான். அவர் கூட உள்ளவர் கேட்கிறார் 9வது வசனத்தில், அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூசிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அருமையான தேவஜனமே, கூடவே பரிகாரம் செலுத்துறதுக்கு ஆள் இருக்காங்க, ஏசனவனை வெட்டி வீழ்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ அருமையான உள்ளம் பார்த்தீங்களா? இதே உள்ளம் தான் தாவீது ராஜாவுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் சவுல் மேலே கை போடக்கூடாதுன்னு அவனுக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சு. அவன் நினச்சா கொல்லலாம், ஆனால் அவன் பார்த்தது தேவன் அவர் மேலே வச்ச அபிஷேகம். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் பின்வாங்கி போகலாம் தேவச்சனமே, ஸ்டில் தே ஆர் அனாயிண்டட். அவங்க தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்க, அந்த அபிஷேகத்தை தவறாக உபயோகப்படுத்திட்டாங்க. ஸ்டில் அவங்க மேலே அபிஷேகம் இருக்குது, அவங்க மனநிலை மாறினதுனால அந்த அபிஷேகத்தை தவறாக பயன்படுத்துகிறாங்க. வேதத்தில் கூட பாருங்க தேவச்சனமே, யூதா எழுதின நிருபத்தில் 9வது வசனத்தை பாருங்க. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனை தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். அப்படி என்றால் என்ன தேவச்சனமே, ஒரு காலத்தில் இவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ தூதன், ஆனா தேவ பிரசன்னத்திலிருந்து விழுந்ததுனால இவனுடைய மனநிலை பாதிக்கப்பட்டதுனால அந்த கெட்ட விஷயங்களை செய்ய தேவன் கொடுத்த கிருபையை அவன் தவறா பயன்படுத்துகிறான். தேவஜனமே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வீடு தாராருன்னா அந்த வீடை வாங்க மாட்டாரு. நீங்க தவறாவே மாறினாலும் அந்த வீடு உங்ககிட்ட தான் இருக்கும். கர்த்தர் கொடுத்தது தான். அதே போல தான் கர்த்தர் சில வரங்களையும் சில ஞானங்களையும் கொடுக்கிறார் மனிதர்களுக்கு. இந்த தேவதூதனாகிய லூசிஃபருக்கும் ஆண்டவர் கொடுத்திருந்தார். அவன் கீழே விழுந்த பொழுது அந்த அபிஷேகம் அவன் மேலே இருக்குது, ஆனால் அது தவறாக பயன்படுது. அதனால தான் பிசாசு அற்புதம் செய்து. பிசாசுக்கு எப்படி வல்லமை கிடைச்சது? பிசாசுக்கு எப்படி அற்புதம் செய்ய முடியுது? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது தான். ஆனால் அவன் மனநிலை பாதித்ததுனால அவன் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணி கொண்டிருக்கிறான். அசுத்த காரியங்களை செய்ய அசுத்த மனநிலையோட தேவன் கொடுத்ததை அசுத்தத்துக்கு பயன்படுத்துகிறான், தவறான காரியத்துக்கு பயன்படுத்துகிறான். இதெல்லாம் அறிந்து கொண்ட தாவீது சொல்லுகிறாரு, அவன் மேல அபிஷேகம் இருக்குது, அவன் தலையில் அபிஷேகம் இருக்குது. அவன் தப்பு செய்யறானா கர்த்தர் அவனை கணக்கு கேட்பாரு. ஆனால் நான் அவனை தொடக்கூடாது, ஏன்னா அவன் மேல அபிஷேகம் இருக்குது. அபிஷேகம் சொன்னது என்னைக்குமே ஒருத்தனை பாதுகாக்கும். அதனாலதான் தாவீது அதை அறிந்து கொண்ட பிறகு அவன் மேல் கை போடவில்லை. இன்னைக்கு எத்தனை ஊழியர்களை நம்ம ஏசி கொண்டு இருக்கலாம், ஊழியர்களை பார்த்தா நமக்கு கோபமா இருக்கலாம் தேவச்சனமே. இன்னைக்கு அநேக விசுவாசிகளை நான் பார்க்கும் பொழுது ஊழியர்களால் காயப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் செய்கிறத பார்க்கும் பொழுது வேதனை வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர். நீங்க உங்களுடைய வழிகளில் ஒதுங்கி போங்க. ஏன்னா ஒருவேளை நம்ம எதுக்கும் பொழுது ஒருவேளை நல்ல ஊழியக்காரங்களையும் சேர்த்து நம்ம ஏசுவோம். சிலர்லாம் ஊழியக்காரங்களை ஏசும் பொழுது எல்லாரும் ஏசுவாங்க.
அவன் இவன்னு பேசுவாங்க, எல்லாரை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவ ஜனமே, ஏதோ விதத்தில் அவங்க ஏசும் பொழுது நல்ல ஊழியர்களையும் ஏசுறாங்க, அபிஷேகம் பெற்றவங்களையும் ஏசுகிறாங்க. தாவீது ராஜா பாருங்க, அபிஷேகம் பெற்று பின்வாங்கின அந்த மனிதனையே தொட விரும்பலை. ஏன்னா அவன் மேலே அபிஷேகம் இருக்கு. ஸ்டில் த அனாயிண்டிங் இஸ் ஃப்ளோயிங், பட் ஹிஸ் ஓன் மைண்ட் ஹேஸ் டிசீவ்டு ஹிம். அவனுடைய சொந்த மனசு அவன் கெட்டவனா மாறினதுனால அந்த அபிஷேகத்தை தவறாக உபயோகப்படுத்த ஆரம்பித்தான். தேவன் அவன் மேலே வைத்திருந்த அபிஷேகம் அவனை வழி நடத்துகிறதுல அவனை கைவிட ஆரம்பித்தது. அவன் தேவனை விட்டு துணிகரமாக போனான். அந்த அபிஷேகம் காத்துக்கொண்டே இருந்தது. தேவன் கொடுக்கிற கிருபை வரங்களும் தேவனுடைய அழைப்பும் மாறாதது என்று அன்று சொல்லுகிறார். தேவன் கொடுத்ததை ஒரு நாளும் வாங்க மாட்டார். ஆனால் மனுஷன் அதை நாசாக்கலாம். அதனால தான் நம்ம கனி உள்ள வாழ்க்கைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். ஏன்? அபிஷேகம் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சாலும் அது செயல்பட்டு கொண்டு இருக்கும். ஏன்னா தேவன் கொடுத்தது அவர் எடுக்க மாட்டார். ஆனால் தனி ஜெபமும் பரிசுத்தமும் தேவன் கொடுக்கிறது கிடையாது, மனுஷன் தேவனுக்காக செயல்படுத்துகிறது. ஒரு ஜெபம் சொல்லுகிறது, அது ஆண்டவர் உங்களுக்காக பண்ணுகிறது கிடையாது, நீங்க பண்ணுகிறது. நீங்க ஆவியானவரோடு இணைந்து பண்ணுகிறது. ஒரு கீழ்ப்படிதல் சொல்லுகிறது, நீங்க செய்கிறது. கனி உள்ள வாழ்க்கையை நீங்க கொடுக்கிறது, அது தேவன் செய்கிறது கிடையாது. தேவன் உதவி செய்கிறார், ஆனா நீங்க தான் கனி கொடுக்கணும். ஒரு மரத்துல நீங்க தான் கனி கொடுக்கிறீங்க. ஆனால் வரங்கள் சொல்லுகிறது தானாக செயல்படும். ஏன்னா தேவன் அதை இலவசமாக கொடுத்துட்டார். அதை ஜெபிக்க ஜெபிக்க கிரியை செய்யும். நீங்கள் ஜெபத்தை விட்டாலும் அது கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அதனால தான் ஒரு கிறிஸ்தவனை வரங்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது, கனிகளை வைத்து தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் கத்தாவே கத்தாவேன்னு சொல்லுவாங்க. தீர்க்க தரிசனம் சொன்னோம், நாங்கள் பேய்களை விரட்டணும், எங்களை உமக்கு தெரியாதான்னு கேட்பாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை அறியேன். ஏனென்றால் கனி உள்ள வாழ்க்கை இல்லை, பரிசுத்த ஜீவியம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அருமையான தாவீதை பாருங்கள். அவன் நடந்து வரும் பொழுது சிமையை அவனை பார்த்து கல் எறிந்தாலும் கெட்ட வார்த்தை போட்டாலும் அந்த தாவீதினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை பாருங்கள். 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு புரிகிறது. அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அருமையான தேவஜனமே, வேதம் சொல்லுகிறது, வேலிமான் வேட்டைக்காரனுடைய கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்போது போல நம்மளை தப்பித்துக் கொள்ள ஆண்டு சொல்றாரு. தாவீது அருமையா தப்பித்துட்டாரு. அந்த மனுஷனை கொண்டிருக்கலாம், அந்த மனுஷனை நிந்திச்சிருக்கலாம், அந்த மனுஷனை பலி வாங்கியிருக்கலாம். அதுக்குள்ள எல்லா திராணியும் இருக்கும் பொழுது கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு சொல்றாரு. என்னை பார்த்து ஒருத்தர் விரோதிக்கிறான், அது கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு. அந்த நிந்தையை பார்த்து கர்த்தர் எனக்கு கணக்கு தருவார்னு பழைய ஏற்பாட்டில் வந்த தாவீதுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருந்துச்சு, ஒரு முதிர்ந்த தன்மை இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனை ஆவிக்குரிய தேவச்சனத்துக்கு இந்த மெச்சூரிட்டி இருக்குது? உங்களை பார்த்து யாராவது ஏதாவது சொல்றாங்கன்னா கசப்பை வைக்காதீங்க. அது ஊழியர் சொல்லலாம், நண்பர்கள் சொல்லலாம், உற்றார் சொல்லலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, யார் என்னவோ சொல்லட்டுமே, அது எல்லாம் உங்க உயர்வின் படிகளாய் மாறும். எத்தனை பேர் லீவ் இட் ஃபார் காட், கர்த்தர் பார்த்து கொள்வார்னு விட்டுட்டு போக எத்தனை பேருக்கு தெரியும்? தேவச்சனமே, கர்த்தர் சொல்லுகிறாரு. மத்தேயு 18:34 வசனம் சொல்லுகிறது, அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. மன்னிக்காதவங்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு? உபத்திரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாரு, சிறையில் ஒப்பு கொடுக்கிறாரு. சில நேரம் சில ஹாஸ்பிட்டல் செலவில் நம்ம ஒப்பு கொடுக்கப்படுவோம். தேவ ஜனங்கள் ஒவ்வொரு பேரும் மன்னிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், பிறரை மன்னிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் அழகா சொல்லுகிறது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அப்படி என்றால் என்ன? தேவச்சனமே, உங்களை ஆண்டவர் அனுமதிச்சு தான் ஒருத்தன் ஏசுவான். உங்களை ஆண்டவர் அனுமதிச்சு தான் சில போராட்டம் வருது. அதை மன்னிக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களான்னு ஆண்டவர் பார்க்கிறாரு. அப்படி நீங்க ஆயத்தமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமான பாவங்களும் உங்களுக்கு விரோதமாக மன்னிக்கப்பட வேண்டிய விஷயங்களும் மன்னிக்கப்படும். இந்த நாட்களில் சத்துரு சில மைன்யூட் மிஸ்டேக் உங்களை உண்டாக்கி உங்களை கோவப்பட வைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்டவங்களுக்காக நீங்க என்ன செய்யணும்னா, வசனம் அழகா சொல்லுகிறது. மத்தேயு 5:44, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். எவ்வளவு அருமையான விஷயம்! ஒரு வல்லமையான தேவ மனுஷன் சொன்னாரு, உங்களை உபத்திரவப்படுத்துறவங்களுக்காக ஜெபியுங்கள். ப்ரே ஃபார் தோஸ் ஹூ பெர்சிக்யூட் யூ. உங்களை உபத்திரவப்படுத்துறவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த கில்லிங் எமோஷன்ல இருந்து நீங்க விடுதலை ஆவீங்க. அவங்க மேல உள்ள காய்ப்பு தன்மை, அந்த வெறுப்பு
அடிமைத்தன்மையிலிருந்து நீங்க உடனே விடுதலை ஆகணும்னா உங்களை பகைக்கிறவங்களுக்காக ஒரு நிமிஷம் ஜெபித்து பாருங்க. யாரெல்லாம் உங்க வாழ்க்கையில தீமை செஞ்சாங்களோ, ஆண்டவரே இவங்களை எல்லாம் தொடுங்கப்பா, நான் மனசார மன்னிக்கிறேன். அவர் ஒருவேளை அறியாம செஞ்சிருப்பாரு, அறிந்தே செஞ்சாலும் நான் மன்னிக்கிறேன்ப்பா. நானும் எத்தனை முறை நான் அறிஞ்சு தவறு செய்திருக்கிறேன், என்ன நீங்க மன்னிச்சு ஏற்றுக்கொண்டீரே, நானும் பிறரை ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு ஒரு 5 நிமிஷம் ஜெபித்து பாருங்க தேவச்சனமே. அந்த மன்னிப்பின் சமாதானமே பயங்கரமா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நீங்க ஜெபிக்கணும் தினமும். ஆண்டவரே நான் பிறரை மன்னிக்கிறேன் சொல்லிட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்க பாவங்களையும் மன்னிப்பாரு. அவன் வந்து போன அறியாமைகளை ஆண்டவர் மன்னித்து உங்க ஜெபங்களுக்கு பலனை தருவாரு. எப்படி தாவீது ராஜா சில விஷயங்களை ஈஸியா விட்டுட்டு சில ஆட்களை மன்னித்தாரோ, இன்னைக்கு கர்த்தர் நம்மளை மன்னிக்க அழைக்கிறாரு. மன்னிக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் திறந்த வாசல் திறந்திருக்குது. எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பேரும் தங்கள் இருதயத்தை உங்க கையில கொடுத்திருக்கிறாங்கப்பா. ஏதாவது உங்களுக்காக நாங்க செய்யணும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையை இத்தனை நாட்களாக அருமையாக கொண்டு வந்து ஜீவன் கொடுத்து, உணவு கொடுத்து, உடை கொடுத்து, இருப்பிடம் கொடுத்து, எல்லாமே தந்து நடத்துகிற நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களில் நீர் எங்கள்கிட்ட கேட்கும் பொழுது நாங்கள் உங்கள்கிட்ட கொடுக்கிறது எங்க மோசமான இருதயம் அப்பா, இந்த பாவம் நிறைஞ்ச இருதயம் அப்பா. இதில் தங்குங்க, இதை சுத்திகரித்து இதில் தங்கி இதை ஆசீர்வதிங்க. உங்க சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க. எங்க வாழ்க்கையில் மறைமுகமாக இருக்கிற சில காரியங்களை வெளிப்படுத்தி விடுதலையாக்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. எல்லா துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.